மூணாவது நாள் ஒரு பெரிய மார்க்கண்டேயனை பிடித்து விட்டோம். நல்ல மழை, சரியான மழை. இப்போ ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஒரு தட்டிப்பா பாருங்க. ஆட்டி 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 ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா. வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக டீ, நைட்டுக்கு ஆம்லேட் பொரிச்சு அருமையான சாப்பாடு. கண்ணாடிக்காரை வலை நிறைய வந்துட்டு வேகமாக வலையை வீசினா தான் மீன் பிடிக்க முடியும். என்னைய விட்டுருங்கடா, நான் எங்கள் அம்மாக்கிட்டே போயிடுறேன்டா. கரை போகிறதுக்கு 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் ஐஸ் பாக்ஸில் தூங்கிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி கில்நெட் ஃபிஷிங்கில் 3ஆவது நாள் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு வலை இழக்கிறதுக்காக போகிறோம். இன்றைக்கி மதியம் அழகான கடவுரால் குழம்பு வச்சு சுடுசோறு, ஒரு சூப்பரான மதிய வேலை சாப்பாடு. என்னடா வீடியோவை காரணம்னு நினைக்காதீங்க, நல்ல தூக்கம், அதனால் வீடியோ எடுக்கலை. என் மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா, நல்லா தூங்கி முழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். இன்றைக்கி 3ஆவது நாள் மதியம் சரியாக ஒரு 3 மணிக்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு போய் வலையை தொட்டாப்ப தண்ணியில் வைக்க வேண்டியதுதான். தொட்டாப்பு வலையை தண்ணியில் வச்சிட்டோம். இந்த வலையெல்லாம் போட்டு முடிக்க ஒரு 4 மணி நேரம் டைம் எடுக்கும். முடிஞ்சளவு எவ்வளோ வேகமாக வலையை வைக்கணுமோ அவ்வளோ வேகமாக வலையை வச்சிக்கணும். ஏன்னா எப்போ காற்று வரும், எப்போ கடல் வரும், எப்போ மழை வரும், எப்போ இடிமின்னல் வரும்னு எதுவும் தெரியாது. அமைதியாக இருக்கும்போதே கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதே சமயம் மனசுக்குள்ள ஒரு அச்சமும் இருக்கும். எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ரேடர் கொடி வெற்றிகரமாக ஸ்டாலின் அண்ணன் வைத்து விட்டார். இப்போ ஒன்றையே எப்படியா இருந்தாலும் நைட் ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் பார்க்க முடியும். டாட்டா. போட்டில் உள்ள 15 பேருக்கு ஆம்லேட் போடுறதுக்காக மிளகாவை குட்டி குட்டியாக வெட்டிகிட்டு இருக்கோம். அது கூடவே வெங்காயத்தையும் இப்போ வெட்டுவோம். ஒரு கரையில் நைட்டுக்கு தேவையான சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு கரையில் வலையை ரொம்ப வேக வேகமாக போட்டு போகிறோம். இந்த வியூ கடல் மேலே ரசிக்கிறதுக்கு எப்போவுமே சூப்பராக இருக்கும். இந்த வியூவை பிடிச்சவங்க ஒரு லைக்கை பண்ணிடுங்க. நமக்கு 5 செட்டு வலை கடலில் போயிடுச்சு, இன்னும் 2 செட்டு போட்டுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி இரவு சாப்பாடு ரசமும் சுடுசோறும், அது கூடவே ஆம்லேட்டும். சுட சுட ரசம் வந்து விட்டது. இன்றைக்கி 7 செட்டையுமே வந்துட்டு கடலில் வச்சுட்டாங்க. நேற்று 6 செட்டு தான் வச்சுருந்தாங்க, அதனால் சீக்கிரமாக கடலில் வலைய போட்டாச்சு. இன்றைக்கி 7 செட்டாப்பையுமே கடலில் வந்துட்டு வைக்கிறாங்க. நேற்று பாடு கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா, இன்றைக்கி கூடுதலாக ஏதாவது மீன் பட்டாலும் படம் அப்படின்னு கெஸ்ஸிங்கில்.
வலை முடிந்து விட்டதே. வலையை வச்சு முடிச்சிட்டோம். இனி இந்த பேராசூட்டை ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியில் போட்டு வலியை விட்டுட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தூக்கத்தையும் தூங்கிட்டு ஒரு நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் தொட்டா பெட்டி பிடிச்சிடும். நைட்டு எழுந்திரிச்சு வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு மீன் கூட வர ஆரம்பிக்கல. இப்போ தான் வலை தொட்டா பிடிச்சிருக்கோம். நீ வாங்கிட்டு போகலாம். என்னென்ன மீன்கள்லாம் வரப்போகுதுன்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே. அப்போ வாங்க போய் வலை வாங்குறத பார்ப்போம். எதுக்கு என்ன சொல்றாங்க? உயிரோட இருக்குது. அடியற மடக்கு
கடல் உங்களுக்கெல்லாம் கடலுக்கு போனால் மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம். செட்டு வலை வாங்கி மொத்தமே இவ்வளோ மீன் தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு சிறப்பான ஸ்ரா மாட்டிக்கிட்டான். அடிச்சு வெளுத்து எடுக்குது நீ என்ன. இது தொக்கு வச்சு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். வாங்க தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மொத்தத்திலே தொக்குக்கு மட்டும் தான் வந்திருக்கு. தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இல்லை மீன் பாருங்க. நண்டு 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 கடிகால் வச்ச நண்டு இருக்கா. தாம்பார் வஞ்சிரச்சூரை வந்திருக்கு. வஞ்சிரச்சூரை நெம்மிஞ்சூரை நெம்மிஞ்சூரை சீலாச்சூரை எதுனாலும் சொல்லலாம். ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஏத்துங்க வாட்டுக்கு அபிச்சு பொறிச்சு திங்க வேண்டியதான். அந்த வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோம். எல்லா மீனையும் இப்படி அடிக்கக்கூடாது. எதுக்கு டேலி போட்டு இருக்காரு முண்டில ஓடி மொத்தமா அடிக்கல. அடிக்கடே அடிங்க. வரும் இங்கிட்டு சரிஞ்சு மேல விழுந்துடாமடா. करो बाहुबली
பாருங்க. மாஸ்டர் தள்ளுங்க, வலை கட்ட போகிறோம். கல் கொடுவா, வேற என்னெல்லாம் பேர் இருக்கு? கருப்பட்டி, கேரளால கருப்பட்டி, இப்படின்னு பல பேர்ல இவனுக்கு இருக்கு. தாத்தா நீர் மீன தரமா நீர் கீழே விழுந்துறாது, என்னால பிடிக்க முடியாது. அவ்வளவுதான்.
அப்போ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது அடுத்த விளாகில் வந்து உங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். டாட்டா பாய் மக்களே.